கம்ப்ளீட்டா ஒரு ஒரு எமோஷனுக்குள்ள நான் இருக்கேன். இவ்வளவு நாளா இதுதான் நான், இது மட்டும்தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, எனக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. நான் இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோல நான் வராம இருந்தேன்னா இதுதான் நான்ட்டு என் வாழ்க்கையை நான் அப்படியே கடத்தி கொண்டு போயிருப்பேன். எனக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத இந்த பிக் பாஸ் வீடு மட்டும்தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. என் லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நான் ஸ்லோ டவுன் ஆகிறேன், இல்லை நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, இல்லை நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் இந்த ஒரு வீடியோவை பார்த்தா எனக்கு போதும். ஏன்னா இந்த வீடு எனக்கு அவ்வளோ ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, மெமரிஸை தாண்டி. ஒவ்வொரு போட்டோவுமே நான் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷத்தை தாண்டி நான் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு. எஸ்கே அண்ணாவோட நிக்கிற போட்டோவை பார்க்கும்போது ஒரு நாள் நம்ம அவரை மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நான் யோசிச்சது, அன்னைக்கு யோசிச்சது என்னால இன்னைக்கு யோசிச்சு பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவை நான் பாக்குறேன். பாஸ், ஐ லவ் யூ. என்ன ஒவ்வொரு இடத்துலயுமே எங்க அப்பா அம்மா மாதிரி நீங்க என்ன பக்குவமா ஆக்கியிருக்கீங்க. உனக்குள்ள இந்த ஒரு மிஸ்டேக் உன்னால மாத்திக்க முடியும், இந்த சிச்சுவேஷனை நீ ஹேண்டில் பண்ணு, நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க காமிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க மனசுல நான் இருந்திருக்கேன். இந்த ஷோல என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட்டிருக்கேன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. பஸ், ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. தேங்க்யூ.